தலைக்கவச தாக்குதல். சிசிடிவியில் பதிவான அதிர்ச்சி காட்சி. தான் பிழை செய்துவிட்டு மற்றவரை தாக்கிச் சென்ற நபர். ஆலங்கட்டி மழையால் விவசாய தோட்டங்களுக்கு நேர்ந்த நிலை. மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் பாதிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் எதிர்ப்பு போராட்டம். வெளியானது காரணம். 600 ரூபாவை நோக்கி நகரும் டீசலின் விலை. இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்பட போகும் எரிபொருள் விலை. வெளியான திடுக்கிடும் தகவல். பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கிய செய்தி. மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள். நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. லிட்டோ நிறுவனம் சற்று முன் வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் கடும் பரபரப்பு. வாயில்களை மூடி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம். விசாரணைக்கு அழைக்கப்பட்ட மாணவர்களை விடுவிக்கும் வரை தொடரும் என்று அறிவிப்பு. ஈரானில் கொல்லப்பட்ட முக்கிய புள்ளிகள். உலகை அதிர வைக்கும் புதிய உச்ச தலைவரின் அறிவிப்பு. என்ன நடக்கப் போகிறது எனும் அதிர்ச்சியில் வளைகுடா. அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பலுக்கு நடந்த சம்பவம். 600 ராணுவ வீரர்களுக்கு நேர்ந்த அவலம். ஈரான் ரகசிய தாக்குதலா? வெளிவரும் முழு விவரங்கள். அதிகாலையில் அதிக வேகத்தில் பறந்த பாரிய கண்டெய்னர் வாகனம். வழி மறித்து சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 24 மணி நேரத்துக்குள் ஈரானிய அதிகாரிகளை தமது நாட்டுக்குள் இருந்து வெளியே கலைத்த கட்டார். வளைகுடாவில் ஈரானுக்கு எதிராக திரும்பும் அயல் நாடுகள். நள்ளிரவில் உள்ளே புகுந்த திருடர்கள். தமிழர் பகுதியில் 3 வீடுகளில் ஒரே நேரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு. திடீரென்று ரத்து செய்யப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவைகள். நான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசை இருக்காது. சீலரத்தின தேரர் விட்ட காமெடி. நாட்டுக்கு வந்த 2 சீன பெண்களிடம் அகப்பட்ட பொருள். அதிகாரிகள் ஷாக். பைகளில் இருந்த பொருட்கள் இதுவா? குளியாப்பிட்டிய மிக கொட்டுவ சந்தியில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வீதியில் கவனமின்றி மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்று மற்றொருவர் மீது மோத காரணமாக இருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் மற்றொரு ஓட்டுநரை தலைக்கவசத்தால் தாக்கிய பின்னர் தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. சம்பவ தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்து குறித்த நபரை கைது செய்தனர். இலங்கையில் எரிபொருள் விலைகளை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த மாத இறுதிக்குள்ளது அடுத்த மாத தொடக்கத்தில் மீண்டும் உயரக்கூடும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தகவல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு நிலவி வரும் நெருக்கடியின் விளைவாக விதிக்கப்பட்ட அதிக இறக்குமதி வரிகளால் வரவிருக்கும் இந்த விலை உயர்வு சமீபத்திய உயர்வை விட அதிகமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இலங்கையில் டீசல் விலை 1 லிட்டருக்கு 550 முதல் 600 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக ஏப்ரல் மாதம் வரவிருக்கும் எரிபொருள் கப்பலின் விலையை அடிப்படையாக கொண்டு அவர் இந்த தகவலை வெளியிட்டார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இலங்கைக்கு வரவுள்ள டீசல் கப்பலின் விலை மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக உள்ளூர் சந்தையில் டீசல் விலையை தவிர்க்க முடியாதபடி பெரும் உயர்வை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் நெருக்கடியின் காரணமாக பாடசாலைகளுக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினம் ஆன்லைன் மூலம் கற்பித்தல் நடவடிக்கை முன்னெடுக்கும் திட்டம் எதுவும் தற்போது இல்லை என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்விவா தெரிவித்தார். புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி கற்பதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுப் பாடங்கள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். புதிய சுற்றறிக்கையின்படி மறு அறிவித்தல் வரும் வரை வாரத்துக்கு 4 நாள் பாடசாலைகள் இயங்கும். புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று மாணவர்கள் வீட்டிலிருந்து சுயமாக கற்பதற்கு ஆதரவாக அவர்களுக்கு பொருத்தமான பாடங்கள் பயிற்சிகள் மற்றும் பணிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இனி எரிவாயுக்கான தட்டுப்பாடு ஏற்படாது என லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்தார். நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள 3900 மெட்ரிக் டன் லிட்டோ சமையல் எரிவாயுவை முனையங்களுக்கு இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது. நேற்று கொண்டுவரப்பட்ட எரிவாயுவை விரைவில் கொள்கலங்களுக்கு நிரப்பி அதை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என லிட்டோ நிறுவன தலைவர் கூறினார். இந்நிலையில் நாட்டில் போதுமான களஞ்சிய சாலைகளின்மையால் கொள்வனவு செய்யப்பட்ட 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை மாலைதீவில் களஞ்சியப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். விசாரணை என்ற பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியுள்ளது.
கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடியேற்றிய விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தரப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். அதை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அன்றவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும், இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறுகின்ற ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும், விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். விசாரணைக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளனம் மீதும் ஏனைய கமக்காரர் அமைப்புகள் மீதும் ஊழல் இடம்பெறுவதாக தெரிவித்த குற்றச்சாட்டை விசாரிக்க கோரி ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரிடம் மகஜர் கையளிக்கும் நோக்கத்துடன் விவசாயிகள் மீதான பொய்யான குற்றச்சாட்டை நிரூபிக்க வலியுறுத்தி இரணிமடு கமக்காரர் அமைப்புகளின் சம்மேளன 28 அமைப்புகளைச் சேர்ந்த விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். காக்கா கடை சந்தையிலிருந்து ஆரம்பித்த போராட்டம் பேரணியாக மாவட்ட சேலம் வரை வந்து மாவட்ட அரசாங்கத்தினரிடம் தமது கோரிக்கை அடங்கிய மகஜரையும் கையளித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் விவசாய அமைப்புக்கு எதிராக செயற்படும் இருவரின் கொடும்பாவிகளும் விவசாயிகளால் எரிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஈரானின் முக்கிய பாதுகாப்பு படைத்தலைவரான அலி லாரிஜானி படுகொலை செய்யப்பட்டதை அந்நாட்டு அரசாங்கம் உறுதிப்படுத்திய நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஷபா கமேனி இது குறித்து முதன்முறையாக பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். லாரிஜானியின் மரணம் குறித்து குறிப்பிட்ட முஷபா கமேனி, லாரிஜானி ஒரு அறிவார்ந்த அர்ப்பணிப்புள்ள ஆளுமை, அவரின் மறைவு செய்தியை மிகுந்த வருத்தத்துடன் பெற்றுக்கொண்டேன் என்று தெரிவித்தார். லாரிஜானியின் படுகொலை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இத்தகையதொரு முக்கிய தலைவரின் படுகொலை அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதையும் எதிரிகள் அவர் மீது கொண்டுள்ள வெறுப்பையும் காட்டுகிறது. இஸ்லாமிய அமைப்பின் அடிவாரத்தில் சிந்தப்படும் இத்தகைய ரத்தம் அந்த மரத்தை மேலும் வலுப்படுத்துமே தவிர வீழ்த்தாது. சிந்தப்பட்ட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் ஒரு விலை உண்டு. இந்த தியாகிகளை வீழ்த்திய அந்த கொலைகாளிகள் அதற்கான விலையை விரைவில் செலுத்தியே தீர வேண்டும் என முஷபா கமேனி தெரிவித்தார். அலி லாரிஜானி ஈரானின் அணுசக்தி பேச்சுவார்த்தை மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் நீண்ட காலம் பங்காற்றியவர். அவரின் படுகொலை தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை மேலும் உச்சத்துக்கு கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல் பெரும் தீ விபத்தால் தற்காலிகமாக துறைமுகத்துக்கு திரும்பியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா போர் நடத்தி வரும் நிலையில் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் 266 நாட்கள் கடலில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி கப்பலின் துணை வைக்கும் இடத்தில் திடீரென்று தீ பற்றியது. இந்த தீயை அணைக்க கடற்படையினர் 30 மணி நேரத்துக்கு மேலாக போராடினர். இந்த தீ விபத்தில் 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுக்கை அறைகளை இழந்து தரையிலும் மேசைகளிலும் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 2 வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டதாகவும் 200 பேர் புகையை சுவாசித்ததால் சிகிச்சை பெற்றதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்தது. ஈரான் தாக்குதலால் கப்பலில் தீ விபத்து ஏற்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டாலும் கப்பலின் செயற்பாடுகளில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஈரான் போரில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த அந்த அதிநவீன அணுசக்தி கப்பல் கிரீஸ் நாட்டின் கிரீட் தீவில் உள்ள சவுடா ஃபே துறைமுகத்துக்கு பழுது பார்க்கும் பணிக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் போலீசாருக்கு இன்றைய தினம் கிடைத்த ரகசிய தகவலின்படி A35 பிரதான வீதியூடாக அதிகாலை தர்மபுரம் போலீசார் புளியம்பொக்கனை பகுதியில் திடீர் வீதி சோதனைகளில் மேற்கொண்ட போது சுமார் 40 லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க பாலை மரக்குற்றிகள் எவ்வித அனுமதி பத்திரமின்றி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு சென்ற போது மரக்குற்றிகள் மற்றும் கனரக வாகனத்தின் சாரதியை போலீசார் கைது செய்தனர். இதேபோல 2 நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சி போலீஸ் விசேட அதிரடி பிரிவினால் முல்லைத்தீவு விசோமடு தொட்டியடி காட்டு பகுதியில் 3 உளவு இயந்திரத்தில் காட்டு மரங்கள் ஏற்றியவாறு போலீஸ் விசேட அதிரடி பிரிவினரால் பிடிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த 40 லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க பாலைமர குற்றிகள் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தருமபுர போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் பாலைமர குற்றிகள் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கட்டாரில் உள்ள ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் தூதரக பணியாளர்களை உடனடியாக நாட்டிலிருந்து வெளியேறுமாறு கட்டார் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. ஈரான் தூதரகத்தில் உள்ள இராணுவ மற்றும் பாதுகாப்பு தூதர்களையும் அவர்களின் ஊழியர்களையும் விரும்பத்தகாத நபர்கள் என்று அறிவித்து 24 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டதாக கட்டார் வெளியுறவு அமைச்சகம் வியாழக்கிழமை இன்று உத்தரவிட்டது. வெளியுறவு அமைச்சகத்தின் இயக்குநர் இப்ராஹிம் யூசிப் ஹக்ரோ மற்றும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் அரசுக்கான தூதர் அலி ஜலே ஹபாதி ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டது. ஈரான் இந்த பிராந்தியத்தை பாரிய அழிவை நோக்கி தள்ளுவதாக குற்றம் சாட்டியுள்ள கட்டார் வெளிவிவகார அமைச்சு இத்தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளது. ஈரானிய தரப்பின் இந்த விரோதமான அணுகுமுறை தொடர்ந்தால் கட்டார் தனது இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளும் என அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தொடர்ச்சியான கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே இரவில் 3 வீடுகளை இலக்காக கொண்டு இடம்பெற்ற இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் 4 போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேகத்தின் பேரில் 4 கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை சுமார் 2:30 மணியளவில் குறித்த பகுதியில் உள்ள 3 வீடுகளின் ஜன்னல் கம்பிகளை அகற்றி உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். கொள்ளையிடப்பட்ட சொத்துக்கள்: முதல் வீடு சுமார் 1 பவுன் தங்க நகை, 2ஆம் வீடு 70,000 ரூபாய் ரொக்கம், 3ஆம் வீடு 5 குவைத் தினார் மற்றும் 30 இந்திய ரூபாய் உள்ளிட்ட வெளிநாட்டு நாணயங்கள். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தம்பலகாமம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்ட போலீஸ் மோப்பனாய் கொள்ளை நடைபெற்ற வீட்டிலிருந்து புறப்பட்டு சந்தேக நபர்கள் தங்கியிருந்ததாக கருதப்படும் வீட்டிற்குள் 2 முறை சென்றது. இதைத் தொடர்ந்து குறித்த வீட்டில் இருந்த 4 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள், முள்ளிப்பத்தாரை பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளுக்கான வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதற்கமைய துபாய்க்கான வானூர்தி சேவைகள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தமாம், தோஹா, குவைத் ஆகிய நாடுகளுக்கான வானூர்தி சேவைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. இந்தியா தமிழ்நாடு தாளவாடி பகுதியில் திடீரென்று ஆலங்கட்டி மழை பெய்ததால் விவசாய நிலங்களில் கடும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. விவசாய நிலங்களில் விழுந்த ஐஸ் கட்டிகள், காய்கறிகள் உள்ளிட்ட பலவற்றை நாசம் செய்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் பெய்த ஆலங்கட்டி மழையால் வாகனங்கள், குடியிருப்புகள் என பல பகுதிகள் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசைக்கு தற்போது உரிய தீர்வு வழங்கப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை ஜனதேச பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரத்ன தேரர் தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்ட தேரர், கோட்டாவின் வரிசை அனுரவுக்கு வந்துள்ளது. அனுரவின் வரிசை யாருக்கு செல்லப் போகிறது என்று தெரியவில்லை. வரிசைகள் நின்று கடைசியில் அந்த வரிசை எனக்கும் வருமா என்று தெரியவில்லை என்றும் சீலரத்ன தேரர் தெரிவித்தார். ஆனால் இந்த வரிசைக்கு நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் சரியாக தீர்வுகளை வழங்கியிருப்பேன் என்றும் சீலரத்ன தேரர் தெரிவித்தார். அதேவேளை பத்திரமுல்ல சீலரத்ன தேரர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட 57 லட்சம் ரூபாய் பெறுமதியான சிகரெட் தொகையை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற 2 சீன நாட்டு பெண் வர்த்தகர்கள் வியாழக்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் வியாழக்கிழமை அதிகாலை 12:30 மணியளவில் சீனாவின் செங்கு நகரிலிருந்து ஏர் சைனா நிறுவனத்துக்கு சொந்தமான CA 425 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்தின் பசுமை வழியூடாக இந்த சிகரெட் தொகையை திட்டத்தனமாக எடுத்துச் செல்ல முயன்ற போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பு சிகரெட்டுகள் 38,000 அடங்கிய 190 கார்ட்டூன்கள் இதன்போது சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட 2 பெண்களையும் தடுத்து வைத்துள்ள கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தலைக்கவச தாக்குதல், CCTVயில் பதிவான அதிர்ச்சி காட்சி. தான் பிழை செய்துவிட்டு மற்றவரை தாக்கிச் சென்ற நபர். ஆலங்கட்டி மழையால் விவசாய தோட்டங்களுக்கு நேர்ந்த நிலை, மக்களுக்கு ஏற்பட்ட பெரும் பாதிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் எதிர்ப்பு போராட்டம், வெளியானது காரணம். 600 ரூபாவை நோக்கி நகரும் டீசலின் விலை, இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்பட போகும் எரிபொருள் விலை, வெளியான திடுக்கிடும் தகவல். பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கிய செய்தி, மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள். நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி, சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது, லிட்டோ நிறுவனம் சற்று முன் வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றில் கடும் பரபரப்பு, வாயில்களை மூடி பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம், விசாரணைக்கு அழைக்கப்பட்ட மாணவர்களை விடுவிக்கும் வரை தொடரும் என்று அறிவிப்பு. ஈரானில் கொல்லப்பட்ட முக்கிய புள்ளிகள், உலகை அதிர வைக்கும் புதிய உச்ச தலைவரின் அறிவிப்பு. என்ன நடக்கப் போகிறது எனும் அதிர்ச்சியில் வளைகுடா. அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பலுக்கு நடந்த சம்பவம், 600 ராணுவ வீரர்களுக்கு நேர்ந்த அவலம், ஈரான் ரகசிய தாக்குதலா, வெளிவரும் முழு விவரங்கள். அதிகாலையில் அதிக வேகத்தில் பறந்த பாரிய கண்டெய்னர் வாகனம், வழி மறித்து சோதனை செய்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 24 மணி நேரத்துக்குள் ஈரானிய அதிகாரிகளை தமது நாட்டுக்குள் இருந்து வெளியே கலைத்த கட்டார். வளைகுடாவில் ஈரானுக்கு எதிராக திரும்பும் அயல் நாடுகள்.
நள்ளிரவில் உள்ளே புகுந்த திருடர்கள் தமிழர் பகுதியில் 3 வீடுகளில் ஒரே நேரத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு, திடீரென்று ரத்து செய்யப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சேவைகள். நான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசை இருக்காது, சீலரத்ன தேரர் விட்ட காமெடி. நாட்டுக்கு வந்த 2 சீன பெண்களிடம் அகப்பட்ட பொருள், அதிகாரிகள் ஷாக். பைகளில் இருந்த பொருட்கள் இதுவா?